அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஏதோ ஒரு 1, 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து டீல்ஸ் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அந்த நெட்வொர்க்ல. நெட்வொர்க்ல யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஏஞ்சல் நெட்வொர்க். இந்த இது ஏஞ்சல் ஃபண்டுன்றது வந்து வி ஸ்டார்ட் அ ஃபண்ட், கெட் செபி ரெஜிஸ்டர்ட், கெட் த ஐடென்டிட்டி, தென் யூ கலெக்ட் த ஃபண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். எல்லாரும் கமிட் பண்ணுவாங்க. மினிமம் 1 crore 2 crore கமிட் பண்ணாங்கன்னா, நீங்கள் 3 இயர்ஸ் பீரியட் கலெக்ட் பண்ணுவீங்க அந்த பணத்தை. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் 7 இயர்ஸில் எக்ஸிட் கொடுக்கணும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டே வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்த பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் 3 இயர்ஸில் தான் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு டீல்ஸ் வரணும். ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் தே வில் இன்வெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸில் தே வில் எக்ஸிட் அண்ட் தென் கிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது 2 டைப் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. எங்கே போகணும் அப்படின்னீங்கன்னா, எப்பவுமே somebody has to target the institution. நமக்கு அந்த கம்பெனி அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்டாக இல்லை, ஆனால் ஐடியா நல்லா இருக்குது, தேர் இஸ் யூ ஆர் கன்வின்ஸ்ட் அபவுட் த ட்ராக்ஷன் அப்படின்னா, ஏஞ்சல் நெட்வொர்க்கில் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு கோ டு இன்ஸ்டியூஷன்.